திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசி அதிபதி ராசியில் இருந்துட்டு இருந்தார். பெயர், புகழ், மதிப்பு, சொத்து பத்துக்கள், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 2ஆம் வீட்டில் குருவோட சேரப்போகிறார். அப்போ 2ல் குருவோட சேர்ந்து அவர் 8ஆம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். 8-2க்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம், அல்லது திடீர் பண வரவு, வருமானம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த 8-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, நகை, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட, உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்கள், புதனும் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் நிற்கிறார். அதே இடத்துல 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருக்கார். பொதுவாக 7 கூடையவர் போய் 3ல் நின்னாலே மிகப்பெரிய யோகம். கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால, அதே போல் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கார். அவர் 7ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வரதுனால 2 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் பாருங்கள், கடகத்திலிருந்து அடுத்தது 19ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 3 குடையவர் 5ஆம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்கள் தைரியம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி நேயர்களே, கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குருவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது புனிதத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்கள் ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம், சுப கிரகம், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம், மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் எங்காவது வெளியே இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் 45 நாள் அங்கே தான் இருக்க போகிறார். இந்த 45 நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் சேர போகிறார். 7ஆம் அதிபதியும் மற்றும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் 12ஆம் தேதிக்கு மேலே. நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. செவ்வாய்னா இடம், நிலம்,
சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது. வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். குருவோடு சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணை இருந்து காப்பாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும், பண வரவு உண்டு, காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அதே போல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஏற்படும். உங்களுடைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு தான் நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம். இப்போ சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அதே போல் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குரு தனிச்சிருந்தா பிரச்சனை. இப்போ உங்களுக்கு செவ்வாயோட ஜாயிண்ட் ஆக போகிறார். அப்போ செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகும் பொழுது நான் சொன்ன மாதிரி வீடோ இடங்களோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும். லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கிரன், கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும். அப்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை. உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்தது அவர் 19ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2 கூடிய ஒரு 4க்கு வரும்பொழுது ஏகதேசம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், வீடு நிலம் சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இதெல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் இருக்குது. செவ்வாயும் 12 இருந்தால் அவரும் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துடுறதுனால, அதாவது உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறதுனால டோட்டலாக 1, 2, 3 தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இது எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது. இதெல்லாமே இந்த கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதம் ரிஷப ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும். கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன விஷயங்கள் சொன்னனோ அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன அட்வைஸாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து தசையும் புத்தியும் நடத்திட்டு இருந்தால் நான் சொல்வதை விட 100க்கு 200% எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே புதன். இதுதான் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்து 3ஆம் வீட்டுக்கு போக போகிறார் 19ஆம் தேதி வரைக்கும். எப்போவுமே ராசி அதிபதி 2, 3, 4 இந்த இடங்கள் இருந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்போ ஜூலை மாதத்தில் பாருங்கள் 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2ஆம் வீட்டில் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட ஏகதேசமாக பண வரவு குடும்ப ஒற்றுமை உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அவரே 4ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் ஏதாவது இடம் ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க, அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு. ஸோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதியதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும். உங்கள் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்திலே கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மேக்சிமம் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எங்கே போனாலும் பெயர் புகழ் மதிப்புண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு. அடுத்து 16ஆம் தேதிக்கு மேலே 2க்கு வரும் பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால் 2ல் பாவகிரகமான சூரியன் வந்து இருந்தால் பணவரவு வரும். ஆனால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். 7ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம். குரு பார்வை விட குரு நல்லா இருக்கிறத விட குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இப்போ யாரோட சேர போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயோட சேர போகிறார். செவ்வாய் யார் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அதனால் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் சேரும் பொழுதும் அதே போல் 6 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. நீங்கள் சேர்த்து வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
ஒன்றா ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அல்லது தேவையில்லாத ஏதாவது விரைய செலவுகள், அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுப செலவுகளாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருனா சுப செலவை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்லணும். 90% குரு அப்படின்னாலே 12ஆம் வீட்டிலேருந்து அவங்க வந்து கோவிலுக்கு, ஆன்மீகத்துக்கு, தான தர்மங்கள் செய்கிறது, இதைத்தான் செய்வாங்க. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு தான் சொல்லும். அதனால இந்த மாதம் அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபம் 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமாக மாறும். அப்போ ஏதாவது ஒரு சுப விரயங்களோ ஏதாவது ஒன்று நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸாக இருக்குது. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு, அதே போல் அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய்னா உங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குருன்னா கோவில்னு சொல்லுவோம். அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமான பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. பொறுமை, கவனம், நிதானம், என்ன செஞ்சாலும் யோசித்து செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே அஷ்டமச்சனியில் பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக என்ன பண்ணாலும் நம்ம ஒரு சேஃப்டி வளையமாக நம்ம அதை பண்ணிக்கலாம், அவ்வளோவே தவிர மற்றபடி பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எது மாதிரி இதெல்லாமே சேவாய் அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான யோகத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மங்களும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் சேஃப்டியாக உங்கள் நல்ல கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரே நேரத்தில் வெடித்து வெளிப்படையாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கார். எப்பொழுதுமே 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் வரக்கூடிய காசு நிச்சயமாக விரயத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. காசு நிறைய செலவாகுது, மருத்துவ செலவுகள் இந்த ஜூன் மாதம் படாத பாடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரார், என்ட்ரி ஆகிறார். அப்போ இதுதான் உங்கள் ராசி. இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுதும் குருவினுடைய தொடர்பும் அங்கே இருக்கிறதுனால பண வரவு 16ஆம் தேதிக்கு மேலே உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் மூலமாக 16ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும். அடுத்தது உங்களுக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3/12ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். புதன் 3ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சுருவார். ஏதோ ஒரு முயற்சி ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பார். அப்போ அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால அவர் மருத்துவ செலவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ஜாதகத்தில். அப்போது மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ புதன் அப்படின்னா எது மாதிரி கொடுப்பார்? ஒன்றா கடனை கொடுப்பார், அல்லது ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வரதுனால நிச்சயமாக அந்த 16ஆம் தேதிக்கு மேலே ஓரளவு உங்கள் ஜாதகத்தில் ஜூலை 17க்கு மேலே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் தேதிக்கு மேலே குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ 10 கூடவே ஆகி 11 இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு. 12ஆம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, பண வரவு உண்டு, தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு புகழ் பெருமை இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு வீரம் தீரம் தைரியம் பெருமைப்படுறது தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு 11க்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அதுவும் 9ஆம் அதிபதியாக குரு 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதியான குருவோடு இணைஞ்சு செவ்வாய் நிற்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இந்த டைமில் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது, பூர்வீக நிலம் இருக்குது, விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள். அப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு யோகமான மாதமாக இருக்குது. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இது வந்து மாத பலன்.
அதனால் வந்து நீங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடாது. லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தி படியும் குரு ராகு கேதுக்கள் சனி இதெல்லாம் கோச்சாரப்படி மாறும்போது தான் நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு இழுவையாக இருக்குது, பணவரவு இல்லை, வேறு ஏதாவது வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம எடுக்கணும். அப்போ அது வந்து உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நடக்காமல் இருக்குது, ஏதாவது திருஷ்டினாலேயோ அல்லது வேறு ஏதாவது கிரக சூழ்நிலைகள்னால நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இதெல்லாமே இந்த மாத பலன்களில் ஒரு கிரகங்கள் மாறும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதனால் இந்த மாதம் கடகராசிக்கு 15ஆம் தேதிக்கு மேலே யோகமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ராசி அதிபதி சூரியன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதித்து கொள்ளலாம். ஒரு லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி 12ல் மறைகிறார். அப்போ ராசி அதிபதி 12ல் மறைஞ்சாலே விரயத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அப்போ விரயத்துக்கு போகும்பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்களாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாபம் வருது, ஒரு பண வரவு வரணும், ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ராசி அதிபதி அங்கே போகும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். 16ஆம் தேதிக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்கல், யாரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாமே இருக்கவே கூடாது. அதனால் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அந்த புதன் பாருங்க 12ஆம் வீட்டில் இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மறைந்தாலும் கூட விரயமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் லக்னத்துக்கு வரும் பொழுது பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் சுப விரயமாக கூட வரும். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு மனைகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதுக்கு எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்போ யாரோட சேர போகிறாருன்னா செவ்வாயோட சேர போகிறார் 12ஆம் தேதிக்கு மேலே. செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4ன்னா வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள், அம்மா ஆரோக்கியம், உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி குருவோடு சேரும் பொழுது அதுவும் பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் அல்லது வந்து உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாய் சேர்த்தா குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் பெயர் புகழ் மதிப்பை நிச்சயமாக கொடுத்தே தீரும். வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு சில ராசிகள் அனுபவிப்பாங்க, ஒரு சில ராசிகள் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் இந்த குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, ஒரு புகழ் மதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் சேரும்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசைகளும் நல்ல புத்திகளும் நடந்தால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் விரயமாகும். ஈக்குவலாக இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாருங்கள் 10, 11, 12 அது 12ல் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தசாபுத்திகள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை நல்ல புத்தி நடந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். சூரியனால் விரய செலவுகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய தொடர்பு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதே போல் இந்த புதனால் பண வரவு லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் 19ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேலே 12க்கு வரார். அப்போ சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறதுனால தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை கொண்டே செயல்படுத்துங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பண வரவு உண்டு. 19ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் லாபம்
லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படியோ அதற்குப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம், அல்லது இதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்கள் கூட உங்கள் ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்திற்குண்டான பலன்களாகும். விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குருவோட சேரப்போகிறார். குரு மங்கள யோகம் யாருக்கு வேலை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும். குருவினுடைய பார்வையிலும் செவ்வாய், அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாகி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். எந்த இடத்தில் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார், அதுவும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பார் செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, விபரீத ராஜயோகங்கள், எங்கே போனாலும் பெயர் புகழ் கிடைப்பது. அதே போல் உங்களை யாராவது ஒருத்தர் தப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பான பார்வை, தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் இடம், வீடு, பூமி, சொத்துக்கள், நிலங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது இது சார்ந்து ஏதாவது வாங்கலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு கை சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ரெடியாக இருங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் உங்களுக்கு வாகனங்களையும் குறிக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டியது அல்லது வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு யோகங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் யார் உங்களுக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதலையும் ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும். அதே போல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி 8ல் இருந்தார். 7ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அவர் மூலமாகவும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 7க்குடையர் 9ஆம் வீட்டுக்கு போனால் மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு சந்தோஷங்கள், பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயங்கள் எல்லாமே காதுக்கு கிடைக்கும். நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண வரன்கள் இந்த வருடம், அதாவது இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரனா, நீங்கள் எதிர்பார்த்த வரனா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில். அப்போது நீங்கள் செஞ்ச நல்ல பாக்கியத்திற்குண்டான நல்ல வரனாக கிடைக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்து புதன் பாருங்கள். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 மற்றும் 11ஆம் அதிபதி. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வருவார். அதே போல் சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 8ல் இருந்து மறுபடியும் 17ஆம் தேதிக்கு மேலே 9க்கு வருவார். அப்போ இந்த புதனும் அதே போல் உங்களுக்கு சூரியனும் 16, 19 மாறுறாங்க. இது ரெண்டுமே உங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 9 மற்றும் 10. 9, 10 அப்படின்னா பாக்கியங்கள், தொழில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏகதேசமும் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே நல்ல தொழில் அமையும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9, 10 தொடர்பு ஏற்படுறதுனால அப்பா தொழில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகளை கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு வழியை கொடுக்கும். அதுவும் 9ஆம் அதிபதி உங்கள் தந்தை மூலமாகவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும், பணம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கேளுங்க, கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை, ஏன்னா இப்போ வக்ர பீரியட் போயிட்டுருக்கு, அப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்தை விட இன்னும் பல மடங்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிகளை சரணம்.